தூத்துக்குடியில் காவலரான தந்தையுடன் உள்ள திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த பெண்ணை காவலரின் மகன் உள்ளிட்ட 2 இளம் சிறார்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறார்கள் கொலையில் ஈடுபடும் அளவுக்கு நடந்தது என்ன? தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள திரேஸ் நகரைச் சேர்ந்தவர் ராமசுப்பு. இவரது மனைவி சக்தி மகேஸ்வரி. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ராமசுப்பு கர்நாடகாவில் டவர் அமைக்கும் வேலையில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சக்தி மகேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் கணவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு தெரியாமல் இருவரது பழக்கமும் தொடர்ந்து வந்துள்ளது. இதனிடையே தலைமை காவலர் ராஜேந்திரனின் திருமணத்தை மீறிய உறவு அவரது குடும்பத்தினருக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காவலரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் இந்த தொடர்பை விட்டுவிடும்படி ராஜேந்திரனிடம் கூறியுள்ளனர். அதேபோல சக்தி மகேஸ்வரியிடமும் தகாத உறவை விட்டுவிடும்படி வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இருவரும் அவர்களது வார்த்தைகளை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இருவரும் வழக்கம் போல் பழகி வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தலைமை காவலர் ராஜேந்திரனின் மகனான இளம் சிறார் அவரது நண்பரான மற்றொரு இளம் சிறாருடன் சேர்ந்து சக்தி மகேஸ்வரியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று கத்தியுடன் சென்ற இருவரும் சக்தி மகேஸ்வரியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாளமுத்து நகர் போலீசார் உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பநாயை வரவழைத்து சோதனை நடத்திய போலீசார் கொலையை அரங்கேற்றிவிட்டு தப்பியோடிய இளம் சிறார்களை தேடி வந்தனர். இந்நிலையில் இளம் சிறார்களில் ஒருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். காவலரான தந்தையுடன் உள்ள கள்ளத் தொடர்பை கைவிட மறுத்த பெண்ணை காவலரின் மகன் உள்ளிட்ட 2 இளம் சிறார்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.